சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனுவ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு குமார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஆளுங்கள கூட்டிக்கிட்டு போய் சீனுவ எப்படியும் காப்பாத்திட்டாங்க. மகளிங்களோட ஆளுகளை எல்லாம் அடிச்சு தூக்கி விசிறி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சீனுவ காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. சீனுவும் மாப்பிள்ளை கோலத்துல பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில கோயிலுக்குள்ள வராரு. மாப்பிள்ளைய இது வரைக்கும் நம்ம கண்ணுலயே காட்டாம வச்சிருக்காங்களே, எப்படித்தான் நம்ம மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது? ஏன் இப்படி செய்யறாங்கன்னு கேக்குறாங்க பத்மாவும் பார்வதியும். மாப்பிள்ளைய கண்ணுலயும் காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்னாருன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்கத்தானே போகுது. அதுல மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுதானே தீரணும். பாப்போமே மாப்பிள்ளை யாரு என்னன்னு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்குவோங்கிறாங்க. ஏன் அவதான் லவ் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரே டென்ஷனோட உட்காந்துருக்காங்க பத்மாவும் பார்வதியும். நாம என்ன சொன்னா கல்யாணத்தை தடுத்தா நிறுத்திட போறோம்? எவ்வளவு தூரம் மூடி மறைச்சு செய்யறாங்க. கிஷோரும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாயாவும் முணுக்கு முணுக்குன்னு நம்ம வீட்டையே சுத்திட்டு இருந்தால, ஒரு வார்த்தையாவது யாருக்கிட்டையாவது சொன்னாலும் யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்கானா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ரகு, என்ன இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இவ்வளவு நேரம் நம்மளை காக்க வைக்கிறாங்களே, என்னப்பா இன்னும் மாப்பிள்ளையும் காணா பொண்ணையும் காணா, இந்த மாயா வீட்டுல என்னதான் பண்றா, ஏன் நம்மளோடவே வர வேண்டியதானுங்கிறாங்க. அதுலதான் ஏதோ சிக்கல் ரகசியம் இருக்கும் போல இருக்கு. சரி வரட்டும் வரட்டும் பார்ப்போம், அமைதியா பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பொறுமையா உட்காந்துருக்காங்க. சீனு முகத்துல அவ்வளவு ஒரு குழப்பத்தோட அப்படியே எப்படியும் இன்னைக்கு மாயா கழுத்துல தாலி கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இதை சாருவோட அம்மா பார்த்துடுறாங்க. ஏய் சாரு, அங்க பாருடி யாருன்னு பாருங்கிறாங்க. சாரு மகாலிங்கம் எல்லாம் திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, சீனுவா வந்திருக்கான், அது பட்டு வேஷ்டி பட்டு சட்டியில, எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு ஒரு துணிச்சல். என்னப்பா நீங்க அவனை கட்டி போட்டிருக்கேன் கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளை குளத்துல வந்து நிக்கிறான்ப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துல மாயா கழுத்துல நம்ம முன்னாடியே தாலி கட்ட போறான். இப்ப என்ன பண்ண போறோங்கிறாங்க சாரு. போச்சு போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சாரு சொல்றாங்க. தங்கமே, எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு. இனிமே நாம ரகுராம தான் நானுக்கிட்டு தொங்குற மாதிரி கேட்கணுமே தவிர, இவ்வளோ பெரிய சபையில ஊர் மக்க மத்தியில ரகுராம தான் நானுக்கிட்டு தொங்குற மாதிரி கேட்கணும். நீ அழுகாத கண்ணு, நான் இருக்க உனக்கு அப்படின்னு மகாலிங்க ஆறுதல் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதுல எனக்கு அசிங்கம் தானப்பா அப்படின்னு சாரு அழுகுறாங்க. சமாதானப்படுத்த முடியாம மகாலிங்கம் திக்கு திணறாரு. சீனு உள்ள வந்ததும் அந்த பக்கமா மனகரை தான் பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க இருக்கிற ரகுராம் சரி ஜானகி சரி எல்லாருமே அண்ணாந்து பார்க்குறாங்க. சீனு வந்து நிக்கிறாங்க. சீனு அவங்க யாரையும் பார்க்கல, மாயா வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி பார்த்ததுமே அப்படியே பகீருங்குது. நம்ம ஒரு தடவை கனவு கண்ட மாதிரியே சீனு மாயா ரெண்டு பேரும் மாலைங்கழுத்துமா இப்படி தானே வந்து நின்னாங்கன்னு யோசிக்கிறாங்க ஜானகி. சீனு மாயா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தான் வந்திருக்கான். நேற்று நைட்டு போய் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் நம்ப வச்சுட்டு வெளியூர் போற மாதிரி போயிட்டு மாப்பிள்ளையா வந்து நிக்கிறானே. இப்போ ஊருக்கு மத்தியில இப்போ நம்ம தலகுனியும்படி ஆயிப்போச்சே. இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப வெடிக்க போகுதே, என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு ஜானகி அப்படியே நடுங்கி போய் நிக்கிறாங்க. ரகுராம் சீனு மேலேயும் மாயா மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தோம், மோசம் போயிட்டுமேனு ரகுராமுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து நிக்கிறாங்க ஜானகி. நாம கனவு கண்டது பழிச்சிடுமோ அப்படின்னு பயத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஏய் சீனு, பொள்ளாச்சி போறேன் உன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அப்பா அது வந்துப்பா அப்படின்னு திக்கு தடுமாறுறாங்க. டேய், மாப்பிள்ளை கோலத்துல அப்படியே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில ரொம்ப சூப்பராகவே இருக்கேன், மாப்பிள்ளை மாதிரியே அச்சு அசலாக இருக்கீடா, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அப்பா, நான் தான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எல்லாம் எப்படி சாக்காகுவீங்கன்னு தெரியல, நான் சொல்றதா வேண்டாமா அப்படின்னு சீனு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வராங்க. ஆஹா மாமா, நீ எங்க வராம போயிடுவேன்னு நினைச்சிட்டே இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டேன் மாமா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, என்னது பட்டு வேஷ்டி பட்டு சட்டியில அப்படியே கலக்கிறப்போ மாப்பிள்ளை மாதிரியே வந்து நிக்கிற, உனக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுல்ல மாப்பிள்ளையாக இருக்கு, அதுக்குள்ள நீ பட்டு வேஷ்டியில வந்து நிக்கிறத பார்த்தா நீ தான் மாப்பிள்ளையோன்னு தோணுதுங்கிறாங்க ஜனம். ஜனம் எங்க எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா, பேசாம கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க. மாயா கிட்ட ஜானகி ஏற்கனவே பேசிட்டாங்க போல இருக்கு. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை, பெரியப்பாவோட மான மரியாதை எல்லாமே உன் கையில தான் இருக்கு மாயா. உங்க அம்மா செஞ்ச துரோகத்தை அவங்க இன்னமும் மறக்கல, மனசுல காயமாகி அதுவே பெரிய வடுவாவும் விழுந்துருச்சு. அதனால நீயும் அதே தப்பை செஞ்சுடாத மாயா. இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு சாரி இல்லைங்கிறது தெரியும், அதை நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறமா சீனுவும் நீயும் இந்த குடும்பத்துல எல்லாத்தோட சமூகத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மாயாவும் சரி எல்லாத்தோட சமூகத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவுல கோயிலுக்குள்ள வராங்க. மாயா உள்ள வந்ததுமே கிஷோர் வா மாயா வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா கிஷோர் எல்லாம் சட்டை பண்ணிக்காம பெரியப்பா அப்படின்னுக்கிட்டு மாயா அழுதுகிட்டு போய் பெரியப்பா தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு அழுகுறாங்க மாயா. எல்லார் மத்தியிலையும் ரகுராம் கிஷோர் கிட்ட சொல்றாங்க, பாத்தியா
மாயா இவ என் பொண்ணு. என் வீட்டில் வளர்ந்த கொஞ்ச நாளிலேயே இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே காப்பாற்றணும்னு நினைச்சவ இவ தான் என் பொண்ணு அப்படிங்கிறாங்க ரகுராம். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா உங்க சம்மதத்தில் நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாயா சொல்லிடுறாங்க. மகாலிங்கம் சாரு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற சம்மந்தியம் இல்லை பொண்ணும் இல்லைன்னு ரகுராம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க ரகுராம். செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை முறைப்படி செய்யணும். திருட்டு கல்யாணம் செஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க கூடாதுங்கிறதுனால தான் இப்போ ரகுராமோட மான மரியாதையை காப்பாற்றிருக்காங்க மாயா. ரகுராம் சம்மதத்தோட தான் மாயாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் வரை சொல்ல பார்க்கலாம்.